ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ் ரெசிபிஸ் அண்ட் vlog. நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டே ஒரு கேபேஜ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் ரைஸு, 2 காஞ்ச வத்தல் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஃப்ரை ஆன பிறகு நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் ஃப்ரை ஆன பிறகு நம்ம இப்போ இது கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய முழு கேபேஜில் ஒரு 1/4 பங்கு கேபேஜ் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் அதுக்கு ஒரு கப்பு தேங்காய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 3 பல் பூண்டு, நான் ரொம்ப காரம் இல்லாத பச்சை மிளகாய், அதனால் ஒரு 6 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 to 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்குறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிப்ஸு. கண்டிப்பாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதில் ரா ஸ்மெல்லு போகும். கேபேஜில் ஒரு சல்ஃபர் காம்பனண்ட் இருக்குது. அதுதான் ஒரு ஓவராக ஒரு பச்சை வாசம் கொடுக்கும். இப்போ இந்த இஞ்சி சேர்த்திங்கன்னா இதிலெல்லாம் இந்த பச்சை வாசனை போகிறது ஹெல்ப் பண்ணும். இப்போ அதை நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கேபேஜ் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரொம்ப டேஸ்டியாக ஒரு கேபேஜ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.